ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மாம். மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திபிகி தன்னச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் இன்றைக்கி ஒரு புது அனுபவம் பார்க்க இருக்கோம். என்ன அனுபவம்? பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அடிக்கடி, அதாவது இந்த பிறவி பூர்த்தியாகணும், இதோட இந்த ஜென்மா முடியணும் அப்படின்னா நம்ம புண்ணியம் செய்யணும், புண்ணியத்தை சேர்க்கணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புண்ணியம் சேர்க்கிறது அப்படிங்கிறது பணம் சேர்க்கறது மாதிரி இல்லை, நண்பர்களை சேர்க்கறது மாதிரி இல்லை, சொத்துக்களை சேர்க்கறது மாதிரி இல்லை. கஷ்டப்பட்டால் பணம் சம்பாதிக்கலாம், பணத்தை சேர்க்கலாம். நமக்கு நல்ல மனசு இருந்தால் நண்பர்களை சேர்க்கலாம். பணம் அபரிமிதமாக இருக்கா, சொத்துக்களை சேர்க்கலாம். புண்ணியத்தை எப்படி சேர்க்கிறது? புண்ணியத்தை எப்படி சேர்க்கிறது? தானம் செய்யணும், தர்மம் செய்யணும், கஷ்டப்படுற ஏழைகளுக்கு ஓடி ஓடி போய் அவள் இருக்கிற இடத்துல உதவி பண்ணணும். இதுதான் புண்ணியம் சேர்க்கறதுக்கான வழி. எல்லாருக்கும் அந்த மனசு இருக்கா? எல்லாருக்கும், பணம் இருக்கிற எல்லாருக்குமே, அத்தனை பேருக்குமே ஓடி ஓடி போய் அவளுக்கெல்லாம் உதவி பண்ணணும், கஷ்டப்படுற அவளுக்கு கொடுக்கணுங்கிற மனசு எல்லாருக்கும் இருக்கா? இல்லை. சில பணக்காரர்களுக்கு இருக்குது, பல பணக்காரர்களுக்கு அந்த குணம் வரமாட்டேங்கிறது. என்ன காரணம்? எல்லாமே நமக்குன்னு வச்சுப்போம். சுயநலம். நம்மளோட தேவைக்கு வச்சுப்போம், நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. நமக்கு அது வேணும், இது வேணும், பணம் தேவைப்படும், பூட்டி பூட்டி வச்சுக்கிறது. அப்படி பணத்தை நம்ம சம்பாதிக்கிற பணத்தை, அபரிமிதமான பணத்தை நம்ம எந்த விதமான ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் நாம் பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது நற்பலன் நமக்கு கிடைக்காது. மகாபிரிவாட்ட ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், பெரிய பணக்காரர். இந்த பணக்காரர் இப்படிப்பட்ட டைப், ஒரு பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டார். சொத்து சுகம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான வசதிகள். ஆனால் யாரான ஒருத்தருக்கு ஒரு ரூபா ஒரு தானம் கொடுக்க மாட்டார். ஒரு நல்ல காரியத்துக்கு அவர்கிட்ட உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னா அனுப்பிச்சுடுவேன், கொடுக்க மாட்டார். அவருக்கு ஒரு முறை நோய் வந்தது, வியாதி, ரொம்ப அவஸ்தைப்பட்டார். எத்தனையோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணார். அதாவது நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணியிருந்தால் அந்த பணம் நல்ல காரியத்துக்கு போய் பகவான் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி இருப்பான். இவர் செலவும் பண்ணலை, ஆனால் இந்த படம் இப்போ எங்கே போகிறது? வைத்தியத்துக்கு போகிறது. நிறைய செலவு பண்ணார், ஆனால் உடம்பு குணமாகலை. என்ன பண்ணுறார்? இவர் மகாபிரிவ பக்தர், பெரியவாட்டை ஓடி வர்றார். பெரியவாட்டை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி, பெரியவா, இதுபோல் நான் இப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, போதாததுக்கு கேன்சர் வேறு இருக்குதுன்னு சொல்கிறா,
எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியவா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பெரியவா அப்படின்னு பெரியவாட்ட சொல்கிறேன். பெரியவா எல்லாத்தையும் கேட்டுட்டு, அப்படியா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இதுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் அதை செய்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிற பெரியவா. என்ன அழகாக பெரியவா நாசுக்கா சொல்கிறார் பாருங்க. நான் சொல்கிறது செய்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படிங்கிறார். ஏன்னா அவர் பணத்தை செலவு பண்ணாதவர், இறுக்கி முடிஞ்சு வைக்கிறவர். இல்லை பெரியவா, நீங்கள் சொல்லுங்க, எனக்கு வியாதி போனால் போகும் பெரியவா, வியாதி போனால் போகும், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் பெரியவா அப்படிங்கிறார். பெரியவா சொல்கிறார், கஷ்டப்படுறவாளுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் பகவான் பணத்தை நிறைய கொடுக்குறான். ஒரு பெரிய கிணறு இருக்குது, இந்த கிணத்துல ஜலம் சுரந்துட்டே இருக்கு. அந்த கிணறு இந்த ஜலம் முழுக்க எனக்கு சொந்தம், எங்கிட்டேருந்து தான் இத்தனை தண்ணியும் உற்பத்தி ஆகுதுன்னு அந்த கிணறு அந்த ஜலத்தை தான் வச்சுக்கிறது இல்லை. யாரெல்லாம் ஒரு குடத்தை போட்டு ஜலத்தை எடுக்கிறாளோ அவள் அத்தனை பேருக்கும் ஜலத்தை கொடுத்துட்டே இருக்கு அந்த கிணறு. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தில் காய்கள் காக்கிறது, பழங்கள் பழுக்கிறது. இந்த மரம் சொல்கிறதா, இத்தனை பழங்களும் எனக்குத்தான், இத்தனை காய்களும் எனக்குத்தான், இதெல்லாம் எங்கிட்டேருந்து தானே வந்தது, நான் உங்கள் யாருக்கும் தரமாட்டேன், நானே இத்தனையையும் வச்சுப்பேன் அப்படின்னு மரம் இன்னைக்கான்னு சொல்கிறதா? மகாபிரிவா கேட்கிறார். மகாபிரிவா சொல்கிற உதாரணங்கள் அதை கேட்டாலே போகிறோம், நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். அதான் ஞானம்னு பேர். நமக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு தான் ஞானம்னு பேர். அந்த ஞானத்தை யார் நமக்கு போதிக்க முடியும், யார் நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா மகான்கள் தான் கொடுக்க முடியும். இப்போ பெரியவா சொல்கிறத பாயிண்ட்டே பாருங்களேன். ஒரு கிணறு, இப்போ கிணறு கிடையாது, இப்போ எங்கேயுமே கிணறு கிடையாது, எல்லாம் போருங்கிறோம். ஒரு காலத்தில் கிணறு தான் எல்லாமே, பாசனத்திற்கு, குடி தண்ணீருக்கு, குளிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் கிணறு, வீட்டுக்கு வீடு கிணறு இருந்தது. இந்த கிணத்துல சுரக்கிற ஜலத்தை எத்தனை பேர் பயன்படுத்துவா கிராமத்தில் பார்த்துருக்கேள? யாரோ ஒருத்தர் எங்கள் ஆற்றுல கிணத்துல ஜலம் இறங்கி போச்சு, நான் உங்கள் ஆற்றுல பிடிச்சிக்கிட்டோமா, பிடிச்சின்னு போவா. எப்படி கொடுக்கறது பாருங்க கிணறு. இதைத்தான் மகாபிரிவா சொல்லி அந்த பணக்காரருக்கு புரிய வைக்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன, நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.